ஹாய் எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஷ்ணுப்ரியா, டாரோ ட்ரேடர். இன்றைக்கி நம்ம மகரம் ராசிக்காரவங்களுக்கு 2025 ஓவராலாக எப்படி இருக்கும், யூனிவர்ஸ் மெசேஜ் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் பைல் 1 அண்ட் பைல் 2 சூஸ் பண்ணணும். பைல் 1 சூஸ் பண்ணுற மகர ராசிக்காரவங்களுக்கு யூனிவர்ஸ் மெசேஜ் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்க இயற்கையிலேயே ஒரு கலைநயம் படைச்சவங்க அப்படின்னே சொல்லலாம். ஹார்ட் ஒர்க்கர் அப்படின்னே சொல்லலாம். இவங்க பார்த்திங்கன்னா அதிகமான உழைப்பு போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதிகமான எஃபர்ட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா சொந்த தொழில் கூட பண்ணுவாங்க. பிறர்கிட்ட போய் ஒர்க் பண்ணாமல் சொந்தமாக தச்சு வேலை பார்க்குறது, இல்லை சொந்தமாக ஒரு ஓன் முதலாளியாக இருந்தால் அவங்க உழைப்பை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பிறர்கிட்ட போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஐடியாவே அவங்களுக்கு இருக்காது. சிலர் குடும்ப தொழில்களை பாரம்பரியமாக எடுத்து பார்க்குறவங்களாம் இருப்பாங்க. அதிகமான லாபங்களையும் வெற்றிகளையும் அவங்க இயற்கையிலே சம்பாரித்து வச்சுருப்பாங்க. அதிகமான ஆள் பழக்கம் கூட இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த இயர் பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலி ரொம்ப நல்லாவே இருக்கும். பட் அதிகமான வழக்கத்தை விட இன்னும் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் இந்த இயர் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல ஒரு நிர்வாகி தன்மை உங்ககிட்ட இருக்கும். ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தா கூட அதை நிர்வாகம் பண்ணி கரெக்டாக கொண்டு போகிற ஒரு திறமை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கணக்கு சம்மந்தமான அக்கௌண்டன்சி சம்மந்தமான ஒர்க்கும் இவங்களுக்கு அதிகமான ஏற்றத்தை தரும். அதாவது என்ன ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க, இல்லை என்ன படிப்பு படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த இயர் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்சி, சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இந்த மாதிரி துறைகள் எடுத்து நீங்கள் படிக்கும்போது அதிகமான லாபம், அதிகமான ஒரு நாலேஜ், அதிகமாக சீக்கிரமாக வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரி உங்களுக்கு சாதகமாக நடக்கும் பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சில பேர் நிறையா விஷயம் நான் எஃபர்ட்ஸ் போட்டு வச்சுருக்கேன், பட் எனக்கு இன்னும் இந்த வருஷம் கிடைக்கவே இல்லை. இந்த கம்மிங் இயர்ஸ் ஆச்சும் என்னோடய ஜாப் ஆகட்டும், கேரியர் ஆகட்டும், ஃபினான்ஷியல் ஆகட்டும், எனக்கு நான் போட்ட எஃபர்ட்ஸ்க்கு கண்டிப்பாக எனக்கான ஒரு லாபமோ இல்லை அதுக்கான ஒரு என்ன சொல்கிறதுனா அதுக்கான ஒரு பலன் கிடைக்குமான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக இந்த இயர் உங்களுக்கு கிடைக்க போகுது மகர ராசிக்காரவங்க பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு அது திருப்திகரமான லாபகரமான ஒரு உங்களுக்கு சாதகமான ஒரு விஷயம் நடக்க போகுது. 2025 பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பைல் 2 சூஸ் பண்ணுற மகர ராசிக்காரவங்களுக்கு என்ன வந்திருக்கு, 2025 ஓவராலாக என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இவங்க பார்த்திங்கன்னா இயற்கையாகவே ரொம்ப வேகமானவங்க, இயற்கையாக அதிகமான ஆற்றல் வாய்ந்தவங்க. அதேமாதிரி இவங்களுக்கு க்ரியேட்டிவ், ரொம்ப ட்ரீமி பர்சன், கற்பனை வளங்கள் அதிகமாக இருக்கும். மித்தவங்க பொது காரியங்களை எடுத்து செய்கிறது, திருவிழாக்கள் இல்லாட்டி ஒரு கல்யாண வீட்டில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு வாங்கி அதை அடுத்தவங்களை கஷ்டப்பட விடாமல் நீங்கள் பொது வேலைகள்லாம் அதிகம் இழுத்து போட்டு செய்வீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகமான முன்னேற்றம் இந்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. கூட பிறந்தவங்க சகோதரியோட ஆதரவு இந்த இயர் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு இது வரைக்கும் மனஸ்தாபங்கள், சண்டை சச்சரவுனால பிரிஞ்சு இருந்தீங்கன்னாலும் இந்த இயர் கண்டிப்பாக அவங்களாவே உங்கள்கிட்ட காம்ப்ரமைஸ் ஆகிறது, இல்லை நீங்கள் போய் பேசினோடனே அவங்க மனசு மாறுறது, இந்த மாதிரி சில மேஜிக்கல் மூமெண்ட் இந்த இயர் பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு நடக்க போகுது. ரிலேஷன்ஷிப்பில் இருந்த கருத்து வேறுபாடுகளும் உங்களுக்கு மாறப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகமான கட்டுப்பாடு வச்சுக்கிட்டு வாழ்கிற பர்சனுன்னு சொல்லலாம். ஆனால் ரொமான்டிக் பர்சனுன்னு சொல்லலாம். அதிகமாக ரொமான்டிக்கான ஆளுகளுன்னு சொல்லலாம். திருமண பந்தங்களாகட்டும், லவ்வர்ஸ் ஆகட்டும், ரிலேஷன்ஷிப்பில் பிரிஞ்சிருக்கீங்கன்னா இந்த இயர் கண்டிப்பாக ரீயூனியனுக்கு சான்சஸ் இருக்குது. திருமணம் நிறைய கைக்கு ஓடுறதுக்கும் சான்ஸ் இருக்குது மகர ராசிக்காரவங்க பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். பணம் கொடுக்கல் வாங்கல் அதிக லாபத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு இந்த இயர் கொடுக்கும். இரும்பு வாகனம் தொழில் இந்த வருஷம் உங்களுக்கு பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே அதிக லாபத்தை கொடுக்க போகுது. ஸோ பைல் 2 சூஸ் பண்ணுறவங்க இரும்பு, வண்டி வாகனம் வாங்கி மாற்றுறது, இந்த மாதிரி தொழில் எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்க போகுது. நாட்பட்ட நோய்கள் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்ன சின்ன குறைபாடுகள் தான் மறையும். ஸ்கின் அலர்ஜி, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் மறைகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சில பேருக்கு கெட்ட கனவுகள் கூட அடிக்கடி வரும். பட் பயப்பட வேண்டாம், அது எல்லாமே கொஞ்சம் நல்லா மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க.
விட்டு கொடுத்து போங்க, பட் வந்து நீங்கள் உழைச்சது எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வருஷத்துக்கான எச்சரிக்கை வந்து, நீங்கள் ஃபேமிலிக்காக உழைக்கிறீங்க, உங்கள் ஒய்ஃபுக்காக உழைக்கிறீங்க, இல்லை கூட பிறந்தவங்களுக்காக உழைக்கிறீங்க, இல்லை உங்களோட கடனை கட்டுறதுக்காக உழைக்கிறீங்க, எல்லாமே ரைட்டு தான். ஆனால் மித்தவங்களுக்காக ஈஸியாக விட்டு கொடுத்து ஏமாந்துருவீங்க. ஸோ அந்த தப்பை மட்டும் இந்த வருஷம் செய்யாமல் இருங்க அப்படின்னு சொல்லி பைல் 2 சூஸ் பண்ணுற மகர ராசிக்காரவங்களுக்கு சொல்கிறாங்க. நம்ம சேனல் விபி டேரோ தமிழ்ன்ற சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜென்ரல் ரீடிங், எஸ் ஆர் நோ, மேரேஜ், கேரியர், பேபி பார்ன், டீட்டெயில் ரீடிங், பர்சனல் ரீடிங், ஆல் ரீடிங் அவைலபிள். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் காண்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பருக்கு பண்ணுங்கள். தேங்க்யூ.